இன்றைய தேவ பிரசன்னம். கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் இன்றைய தேவ பிரசன்னத்துக்குள் பிரவேசித்து கர்த்தருடைய வேத வசனங்களை நாம் தியானிப்போம். ஆமென். சங்கீதம் 66 அதிகாரம் 8, 9 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். ஆமென். ஜனங்களே, நம்முடைய தேவனை ஸ்தோத்தரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள். அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்துமாவை உயிரோடே காக்கிறார். தேவனே, எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். ஆமென். கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை வெள்ளியை எப்படி உருக்கி புடமிடுகிறார்களோ அதேபோல் தேவன் தம்முடைய ஜனத்தை பரிசுத்த பாதையிலே நடத்துவதற்கு புடமிட்டு சோதித்து சுத்தமான வெள்ளியை போல் மாற்றுகிறார். ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனிதனுக்கு நீதியையும் சத்தியத்தையும் அறிந்து கொண்டு நடப்பது அதிக கஷ்டமாக தோன்றலாம். ஆமென். ஆனால் கர்த்தரை நம்பி இருக்கிற ஜனத்துக்கு அது ஒரு லேசான காரியம். ஆமென். நாம் கர்த்தருடைய பாதத்திலே காத்திருந்து கர்த்தரை துதிக்கும் பொழுது, கர்த்தருக்கு நம்முடைய சத்தத்தை தொனிக்க பண்ணும் பொழுது நமக்கு அந்த காரியங்களை லெகுவாய் மாற்றுவார். ஆமென். ஆகையால் கர்த்தருக்கு பயந்த ஜனமே, கர்த்தர் நம்முடைய கால்களை தள்ளாட விடாமல் நம்முடைய ஆத்துமாவை உயிரோடே காக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் நம்மை நீதியின் வஸ்திரத்தால் அழகு பார்க்க விரும்புகிறார். ஆமென். ஆமென். ஆமென்.